ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு செய்தி சேனலுக்கு ப. சிதம்பரம் கொடுத்த பேட்டியில் ஒரு அதிரடியான குண்டை வீசியிருக்கிறாரு. இது குறித்து தமிழ் ஊடகங்கள் எதுவுமே விவாதம் செய்யலை. அப்படி என்ன ஒரு அதிரடி குண்டை வீசினார் அப்படிங்கிறது குறித்து பேசக்கூடியதுதான் இந்த காணொளி. இந்த காணொளியை தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி விஜயதசமி. ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்சால்மர் அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்முடைய பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்களுடைய ஆர்டரி பெட்டாலியன் அவங்க சாஸ்திர பூஜா இன்றைக்கி விஜயதசமி நாளை முன்னிட்டு செஞ்சுருக்காங்க. என்னென்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் அவங்க பயன்படுத்திய அந்த டேங்க்ஸ் இதெல்லாம் வச்சு ஏவுகணை தாக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அதெல்லாம் வச்சு இன்றைக்கி பூஜை பண்ணியிருக்காங்க. ராஜ்நாத் சிங் அவர்கள் இன்றைக்கி விஜயதசமி ஆயுத பூஜையை வேறு கொண்டாடி இருக்கிறோம், அதை வச்சு ஆயுதங்களை எல்லாம் பூஜை செய்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஆப்ரேஷன் சிந்தூர் போன்ற தாக்குதலில் பயன்படுத்துறதுக்கும் தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதன் மத்தியில் டொனால்டு ட்ரம்ப் 8 போரை தடுத்து நிறுத்தினேன், அதற்காக எனக்கு நோபல் பரிசு கொடுங்க அப்படின்னு அவர் கெஞ்சிட்டு இருக்கிறத பார்க்குறோம். பேச்சுவாக்கில் அவர் இவ்வளோ நாள் சொல்லியிருந்தார், நான் பாகிஸ்தான் இந்தியா போரை நான் தான் தடுத்தேன், இல்லைன்னா மிகப்பெரிய போராக உருவெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் தளபதியை இஸ் எ குட் மேன், பெரிய போர் வராமல் அவர் தடுத்துட்டார் அப்படின்னு சொன்னார். அப்புறம் பாகிஸ்தான் பிரதமரையும் பாராட்டின விஷயங்கள்லாம் பார்க்குறோம். ஆனால் பேச்சுவாக்கில் ட்ரம்ப் என்னென்னா நேற்று பேசும் பொழுது ஒரு 8 விமானங்களை பாகிஸ்தான் விமானங்களை இந்தியா தாக்கி அழித்தது அப்படிங்கிற விஷயத்தை அவரையும் அறியாமல் ஒரு உண்மையை சொல்லியிருக்கார். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள், குறிப்பாக ராகுல் காந்தி, இந்தியாவுடைய போர் விமானங்கள் எவ்வளவு விழுந்தது அதை சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கன்னு அவர் பாராளுமன்றத்தில் பேசுனதெல்லாம் பார்க்குறோம். சரி, இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தானே இருக்கோம். சிதம்பரம் சொன்ன அந்த குண்டு எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நார்த்தில் வரக்கூடிய ஏபிபி லைவ் அப்படிங்கிற ஒரு டிவி சேனல், அதனுடைய சீஃப் எடிட்டர் மேகா பிரசாத் அவங்க ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. என்னென்னா இன்சைட் அவுட் வித் மேகா பிரசாத் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். அதில் பி. சிதம்பரம் அவர்களை பேட்டி எடுக்கிறாங்க. அவரையும் அறியாமல் ஒரு உண்மையை கக்கி விட்டார். என்னடா அப்படின்னா 2008 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மும்பை தாக்குதல் நடந்தது. கசாப் அவனை கடைசியாக பிடிச்சாங்க. அதுக்குள்ளார தாஜ் ஹோட்டலில் நடந்த தாக்குதல், அதற்கு பிறகு நம்ம கமாண்டோ படை அவங்கள் மீது இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை கொண்டொழிச்சது, அதற்குள்ளார நம்முடைய பொதுமக்கள் எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வரலாறுன்னு வச்சுங்க. அந்த தாக்குதலை ஒட்டி நிதி அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் உள்துறை அமைச்சராக மாற்றப்படுகிறார். திடீர்னு ஒரு நாள் மன்மோகன் சிங் கூப்பிட்டாராம், வாங்க அப்படின்னு. அதாவது நவம்பர் 28, 29 நினைக்கிறேன் கூப்பிட்டாராம். வந்துட்டு நீங்கள் உள்துறை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை ஐ எம் வெரி மச் கம்ஃபர்டபுள் வித் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னா. ரைட்டு, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அந்த ஆஃபீஸ் கேபின்லேருந்து அவர் வெளியில் போகிறார். யாருன்னா சிவராஜ் பாட்டீல், அவர் தான் அப்பொழுது உள்துறை அமைச்சராக இருந்தார். அவர் ஜஸ்ட் டெண்டர்ட் இஸ் ரெசிக்னேஷன், அதுக்கு அடுத்தது நீங்கள் தான் உள்துறை அமைச்சராக ஆகணும், இல்லை எனக்கு நிதித்துறையே போதும் அப்படிங்கிறப்ப, இல்லை ஏன்னா பிரதமர் எல்லாத்தையும் அப்பொழுது முடிவெடுக்க முடியாங்கிறதுக்காக இந்த செய்தி. மேடமும் அதைத்தான் அவங்க இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. மேடம்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும், பிரதமரை விட மிக முக்கிய பொறுப்பில் இருந்த சோனியா காந்தி. நான் அப்போ வரைக்கும் ரிலக்டண்ட்டாக தான் இருந்தேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார் சிதம்பரம். பிறகு வேறு வழி இல்லை, ஏற்றுக்கிட்டேன், அரை மனதோடு ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு. சரி, இந்த தாக்குதல் நடந்திருக்கு, இதற்கு பதிலடி கொடுக்கறதா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எங்களுடைய மினிஸ்ட்ரி அந்த கூட்டங்கள் நடந்தது. அதில் பல விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. அங்கு பேசப்பட்டதையெல்லாம் என்னால் முழுவதுமாக இங்கே வெளியில் பேச முடியாது அப்படின்னு அவர் சொல்லிடுறார். சொல்லிவிட்டு மன்மோகன் சிங்கும் ஒரு இன்சிஸ்ட் பண்ணார். என்னென்னா பாகிஸ்தானோடு இந்த தாக்குதலுக்காக, அதாவது மும்பை தாக்குதலுக்காக எத்தனை உயிர்கள் பழி போனதுன்னு உங்களுக்கு தெரியும். 2 நாள் தாஜ் ஹோட்டலில்
துப்பாக்கி சத்தம் மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் பார்க்குறோம். 12 இடங்கள் வந்து தாக்குதல் நடந்தது. 175 பேர் இறந்து போனாங்க. 300 பேருக்கும் மேல் காயமடைந்தார்கள்ங்கிறதெல்லாம் நம்ம செய்தி பார்த்துருக்கோம். இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடாது அப்படின்னு இந்த அரசு நினைக்குது. குறிப்பாக மேடம் சோனியாவும் அதைத்தான் விரும்புகிறார் அப்படின்னு மன்மோகன் சொல்லியிருக்கார். மாறாக அப்பொழுது செக்யூரிட்டி அட்வைசராக இப்போ அஜித் ஜோவல் இருக்கிறாங்க இல்லைங்களா, இது போல் அப்பொழுது இருந்தது வந்து சிவசங்கர் மேனன். அவர் இது குறித்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் இதை சரியான தக்க பதிலடி பாகிஸ்தானுக்கு, நம்மளும் பல விஷயங்களை அவங்களுக்காக விட்டு கொடுத்தாச்சு, ஆனால் இப்படி ஒரு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறாங்க, நம்ம முதுகில் குத்திருக்காங்க, இதற்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படின்னு செக்யூரிட்டி அட்வைசர் சொன்ன பிறகும் கூட இந்த அரசு அதுக்கு வந்து தாக்குதலே அதற்கான முடிவை எடுக்கலை அப்படிங்கிறத குறித்து அவங்க மெகா பிரசாத் கேள்வி கேட்கும் பொழுது, அப்போது நடந்த அனைத்து டிஸ்கஷனையும் நான் இங்கே வெளியில் சொல்ல முடியாது. இன்னொன்று சிவசங்கர் மேனன் அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. அதை அவர் மறுக்கவில்லை. சிதம்பரங்கிறது ஒரு பக்கம், அது அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் நம்ம இங்கே பேச முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலம் அவர் சொல்கிறது என்னென்னா, 2008 மும்பை தாக்குதலை நடத்திய 10க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானிலிருந்து அனுப்பப்பட்ட பயங்கரவாதிகள் தாக்குதலில் இந்தியர்கள் பல பேர் இறந்து போனாங்க. அதற்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சிதம்பரம் நினைக்கிறாரு. எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கும் அதுதான் எண்ணம் அப்படின்னும் அவர் சொல்கிறார். அப்பொழுது பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கர் மேனனுடைய எண்ணமும் அதுவாகத்தான் இருந்திருக்கிறது. இந்த பேட்டியை நம்ம பார்க்கும்போது தெரியுது. ஆனாலும் சோனியா காந்தி இதை வந்து தாக்குதல் நமக்கு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கக்கூடாது என்று அவர் நினைத்தார் அப்படிங்கிறது அந்த செய்தியாக வருகிறது. அதற்கு பிறகு சிதம்பரம் இன்னொரு என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்காலேருந்து இந்த தாக்குதல் நடந்த உடனே அமெரிக்காலேருந்து செக்ரட்டரி கண்டலிசா ரைஸ் வந்தாங்க. அவங்க என்னிடம் வந்து 2-3 நாட்கள் டெல்லியில் தங்கியிருந்தாங்க. அவனை திரும்ப எனக்கு இன்சிஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் தயவுசெய்து போர் மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு நீங்கள் முன்னெடுத்து விடாதீர்கள், போர் பதற்றம் இருக்கக்கூடாது அப்படின்னு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அமெரிக்கா அழுத்தம் கொடுத்தது, அதையும் இந்த அரசு ஏற்றுக்கிட்டது. இந்த அரசுடைய பிரதமர், பாதுகாப்பு ஆலோசகர், உள்துறை அமைச்சர் இவங்கெல்லாம் விருப்பப்பட்டால் கூட பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, திருப்பி தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு அரசில் எந்த பதவியிலும் இல்லாத சோனியா காந்தி முடிவெடுத்தார். அப்படிங்கிறதுலேருந்து இந்த அரசாங்கம், அதாவது யூபிஏ அரசாங்கம் 2008 எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு புரியும். பகல்காமாக 25 அப்பாவி இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அங்கே 2008 175 பேர் கொலை, 300 பேர் காயம். இங்கே 25 பேருக்கு நடந்தது. அங்கே உங்களுக்கு தெரியும், பாலாகோட்டில் திரும்ப தாக்குதல், ஊரி தாக்குதல், இதெல்லாம் எதனால்? அங்கே புல்வாமா தாக்குதல், நம்மளுடைய சிஆர்பிஎஃப் வீரர்கள் தாக்குதலுக்கு பதிலடியாக நம்ம எப்படி தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்பொழுது பகல்காமில் 25 சுற்றுலா பயணிகளாக வந்த இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பதிலடியாக 9 முக்கியமான டெரரிசம் கேம்ப், அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய ஹார்ட் பகுதியிலேயே கூட அவங்களுடைய இராணுவ விமானங்கள்லாம் இருக்கக்கூடிய விமான தளங்களை எல்லாம் கூட தாக்குதல் நடத்தினோம் அப்படின்னு. இந்த போரை நிறுத்தியது நான் தான் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லும் பொழுது அவர் பாகிஸ்தான் இராணுவ தளபதியை வந்து பாராட்டுறார். காரணம் என்னென்னா, ஏதாவது லூசுத்தனமாக இன்னும் இந்தியாவை வந்து இவங்க தாக்குதல் நடத்தணும்னு ஏதாவது முயற்சி செய்திருந்தால் இந்தியா மிகப்பெரிய தாக்குதலை இன்னும் முன்னெடுத்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை உள்பட அழித்து ஒழித்திருக்கும். இதனால் மிகப்பெரிய சேதம் நடந்திருக்கும். அதை நான் தடுத்தேன் அப்படிங்கிறத அந்த பக்கம் தான் அவருக்கு கன்வின்ஸ் பண்ணார். நான் சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னு. மாறாக இந்தியாவுடைய நிலைப்பாடு ரொம்ப தெளிவாக பிரைம் மினிஸ்டரும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் பலமுறை சொல்லியிருக்காங்க. எங்கள்கிட்ட வந்து கெஞ்சினாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தோம், உங்கா யூஎனில் வந்து பாகிஸ்தான் பிரதமர் நாங்கள் வந்து ஆப்ரேஷன் சுந்தரம் நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் அப்படின்னாரு. அதற்கு நம்முடைய பிரதிநிதி என்ன பதில் கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி தோற்றவங்க எப்படி கொண்டாடுறாங்க அதை பார்த்தாலே
எங்களுக்கு மிகவும் அருவருப்பாக இருக்கிறது அப்படின்னு. அதனால தான் சமீபத்தில் நடந்த ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஃபைனலில் இந்தியா வெற்றி பெற்ற பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போட்ட ட்வீட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கங்க்ராச்சுலேஷன் டீம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆப்ரேஷன் சிந்தூர் கண்டினியூஸ் ஈவன் இன் தி கிரவுண்டு, கேம்லேயும் அது தொடர்கிறது. த வெற்றி கண்டினியூஸ் அப்படின்னார். என்னென்னா ஆப்ரேஷனில் சிந்தூரில் நாம் வெற்றி பெற்றது இங்கும் தொடர்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆகவே மோடி அரசு எப்படி பாகிஸ்தான் தாக்குதலை எதிர்கொண்டது அப்படிங்கிறதும், 2008 யூபிஏ சர்க்கார் அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு அடிபணிந்தது அப்படிங்கிறதும், பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தாமல் இருப்பதற்கு காரணம் சோனியா காந்தியின் அழுத்தம் என்பதையும் மறைமுகமாக அதே நேரத்தில் சிரித்து கொண்டே பல உண்மைகளை கக்கியிருக்கிறார் ப. சிதம்பரம், முன்னாள் உள்துறை அமைச்சர். ஆனால் இது குறித்து எந்த தமிழக ஊடகமும் தமிழ் ஊடகமும் விவாதிக்கவில்லை என்பது ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்தியாவிற்கு எப்படி காங்கிரஸ் துரோகம் செய்திருக்கிறது அப்படிங்கிறத இதிலிருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நாம் 3வது முறையாக மோடியை தேர்ந்தெடுத்தது எவ்வளவு நல்ல விஷயம், நம்ம எப்படி சரியான தீர்க்கமான முடிவை இந்தியர்கள் எடுத்திருக்கிறார்கள், இதன் மூலமாக நமக்கு மிகவும் தெளிவாக தெரிகிறது. மீண்டும் ஒரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.